ஹலோ அப்பா. தம்பி எங்கேப்பா இருக்க? இங்கே தான்ப்பா ரூமில் இருக்கேன்ப்பா. இல்லைப்பா உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதான் கால் பண்ணேன். சொல்லுங்கப்பா. இல்லைப்பா தங்கச்சி இந்த வருஷம் படிப்பை முடிக்கிறா ஸ்கூலு, அதான் அவளுக்கு ஸ்கூல் முடிச்சோன்னே கல்யாணம் முடிச்சிடலான்னு இருக்கேன். ஏங்கப்பா திடீர்னு? இல்லைப்பா உன்னை படிக்க வைக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், இனிமேல் அந்த பிள்ளைய எங்கப்பா படிக்க வைக்கிறது, அதான் பேசாமல் கட்டி கொடுத்துலான்னு இருக்கேன்ப்பா. இருங்கப்பா கூப்பிட்றேன், ஒரே நிமிஷம். வாழ்க்கையே போலே வாழலாம் மண்மேலே, வாழ்க்கையே போலே வாழலாம் மண்மேலே, பம்பரமாய் சுற்றி கொண்டு போலி வேஷம் போட்டு கொண்டு உன்னை நீயே மாற்றிக் கொள்கிறாய். ஓ பாசம் நேசம் காதல் எல்லாம் மண்ணுக்குள் புதைத்து விட்டு என் வீரம் போல் நீயும் வாழ்கிறாய். ஹலோப்பா. சொல்லுப்பா. தங்கச்சிக்கு இப்போவே கல்யாணம் பண்ண வேணாம்ப்பா, அவள் படிக்கட்டும்ப்பா, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா. நான் இப்போ இந்த வருஷத்தோட என் படிப்பு முடிஞ்சிடும்ப்பா. நான் முடிஞ்சோடனே நான் வேலைக்கு போய் படிக்க வச்சிடறேன்ப்பா. சரிப்பா, நான் அப்புறமா கூப்பிட்றேன்ப்பா, ஃபோனை வச்சிடறேன்ப்பா. அண்ணா அண்ணா வாடா விஜய். என்னண்ணா பண்றீங்க? சும்மா தாண்டா இருக்கேன். வாங்கடா உட்காருங்கடா. என்னண்ணா புது லேப்டாப் வாங்கிட்டீங்களாண்ணே? நமக்கு எங்கடா அந்த அளவுக்கு வசதி, ஃப்ரெண்டோட லேப்டாப்டா. என்னண்ணா பண்றீங்க? ரெஸ்யூம் டைப் பண்ணிட்டு இருக்கேன்டா விஜய். இந்த ரெஸ்யூம் எதுக்குங்கண்ணே? மார்க்கெட்டிங் போகிறதுக்குடா. கபோர்டில் மெழுகுவர்த்தி இருக்குடா. ஒன்று இருக்குங்க, ரெண்டா போதும். இந்த இதை ஏற்றா இருட்டில் ஒன்றுமே தெரியல. இன்னைக்கு நான் B.Com 4 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இப்போ மார்க்கெட்டிங் போகிறேன். மார்க்கெட்டிங்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்கண்ணே. என்னடா பண்ணுறது, மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் போகிறேன்னு தெரியல.
இன்றைக்கி நம்ம கூட படிக்கிற பசங்க எல்லாம் பணக்காரராக இருக்காங்க, அவங்க பைக் வச்சுருக்காங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, நல்லா ஊர் சுற்றுறாங்க. அதுக்கு காரணம்னா அவங்க அப்பாவும் அம்மாவும் 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பேஷனை விட்டு கொடுத்தது தான். அந்த மாதிரி இப்போ நான் என்னோடய பேஷனை விட்டு கொடுத்தா தான் 20 வருஷத்துக்கு அப்புறமாச்சும் என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி இந்தியாவில் முக்கால்வாசி மிடில் கிளாஸுக்கு இதுதான் நிலைமை. இதுலேயே மிகப்பெரிய கஷ்டம் எது தெரியுமாடா? கனவு நனவாகாமல் போகிறதாண்டா. அதை விட மிகப்பெரிய கொடுமை எது தெரியுமா? வாழ்க்கை லட்சியம் நிறைவேறாமல் போகிறதான். இதெல்லாம் எதுவுமே தெரியாமல், எதை பற்றியும் யோசிக்காமல் சில பேர் லவ் பண்ணிவிட்டு லைஃப்பை வேஸ்ட் பண்ணிவிட்டு யாரோ ஒருத்திக்காக கையை எடுத்துட்டு விஷத்தை குடிச்சிட்டு அழுதுட்டு வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுறாங்க. அதுக்காக லவ் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்ல வரல, என்ஜாய் பண்ணுறது தப்புன்னு நான் சொல்ல வரல. வாழ்க்கையில் அதை விட நிறைய இருக்குது. அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ பணக்காரனாக பிறந்தது அவங்க தப்பு இல்லை, மிடில் கிளாஸாக பிறந்தது என் தப்பு இல்லை. என் குடும்பத்துக்காக என் பேஷனை விட்டு கொடுத்தது எனக்கு இப்போ சந்தோஷமாக தான் இருக்குது. கடவுள் நம்ம கூட எப்பயுமே இருக்கார்ரா. இது நம்ம லைஃப்பில் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. இது வெறும் முதல்